ஹாய். ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க. வெல்கம் பேபிஸ். எல்லாரும் ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னா ஹேர் சம்மந்தமான டவுட் இருக்கோ எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாம். அப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் என்னென்னா, நம்மளோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி ஸ்டோரி போடுறவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து ஸ்டோரி போட்டுட்டு கிளாஸை ஃபுல்லாக இன்றைக்கி அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இன்கேஸ் இப்போ தான் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஸ்டோரிக்கு போய் டேக் பண்ணிடுங்க. நம்ம ஐடியா பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. இல்லை ஸ்டோரியை டேக் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும், நாங்கள் நோட் பண்ணி வச்சுருவோம். அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி உங்களுக்கு நடக்கக்கூடிய கிளாஸோட சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இப்போயே ஹார்ட்டு பறக்குது பயங்கரமாக. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே ஹார்ட் பறக்குது. இந்த மாதிரி அடிக்கடி லைவ் போடுறது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இன்றைக்கி என்னோடய மேக்கப் எப்படி இருக்குது? எனக்கு யாரும் இன்றைக்கி மேக்கப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்டேட் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ மாஸ்டர் கிளாஸ் இங்கே துர்கான்னு சொல்லி. அவங்க இன்றைக்கி எனக்கு மேக்கப் பண்ணி விட்ருக்காங்க. எப்படி இருக்குது? என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க, மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லி. துர்காமா, துர்கா சிஸ்டர் மேக்கப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. வா இது வச்சு வாங்கிட்டு வாங்கிட்டு இந்த குட்டிமா தான் இன்றைக்கி எனக்கு மேக்கப் பண்ணது. மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இப்போ கற்றுட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன வச்சு ட்ரையல் பார்த்துருக்காங்க. நீங்கள் கொடுத்த கிரெடிட்லாம் இவங்களுக்கு தான். தேங்க்யூ. யார் பார்த்த வேலை இது? ஓ ஜெமினா. ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியா? ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சில டவுட்ஸ்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹேரில் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் யார் வந்து கேட்குற கொஸ்டின் என்ன, எந்த சர்வீஸ் அதிகமாக கேட்குறாங்க ஹேரில்? ஓ ஃபோனுங்க, அதில் பார்த்தா தெரியல மெசேஜ். ஓகே, ஓகே. ஹேர் ஃபால், ஹேர் ஸ்மூத் ஆகிறதுக்கு, அப்புறம் ஹேர் ஸ்மூத்தனிங், ஹேர் ஃபால் தான். ஓகே, மோஸ்ட்லி பீப்புள்ஸ் கேட்குறது என்னென்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி. அந்த ட்ரீட்மெண்ட் இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இல்லை எங்கேயும் கற்றுக்கிட்டிங்களா? அந்த சர்வீஸ் கொடுத்துருக்கீங்களா? அவங்க கிளைண்ட் கேட்குற மாதிரி நான் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் மேம் அப்படின்னா யாராவது சொல்லுங்கள், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி பண்ணீங்க? டெம்பரரி ஹேர் ஸ்ட்ரென்த்,
ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 2 ட்ரீட்மெண்ட்டுமே உங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஹேர் ஃபால்னா உங்கள் கஸ்டமர் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் ஸ்பா எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேம் ஹேர் ஸ்பானா தெரியும்ல மேம், இது இல்லாமல் பெரிய கிளாஸ் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இந்த லைவுக்குள்ளே வராமல் இருப்பாங்க. அவங்களாம் மிஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த லைவை நான் போஸ்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்துட்டு தான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய சீக்ரெட் சொல்ல போகிறேன் இந்த லைவில். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரியும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இப்போயே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் அப்படியே லைவ் லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த லைவ்லன்னு கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. இன்னும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை சோஷியல் மீடியாவில் வந்தால் தான் நம்ம சீக்கிரம் ஜெயிக்க முடியும். இன்னும் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் கேட்டு அப்டேட் பண்ணி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸார்கிட்ட கேட்டு ஓப்பன் பண்ண பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் அப்போ தான் அடுத்து கொண்டு போக முடியும். டெய்லி கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்மளோட ட்ரீட்மெண்ட் கிளாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் வந்தோன்னே என்னென்ன பண்ணணும், பிஃபோர் கேர் ஆஃப்டர் கேர் எல்லாமே சொல்ல போகிறேன். என்னோடய ஹேர் ஸ்பா வந்து கொஞ்சம் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ மாடல் வர போகிறாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் பேக் சைடில் கொண்டு போகிறேன். உட்காருங்க. ஏப்ரான் போடுங்க. கமெண்ட்ஸ் ஏதாவது வந்தால் என்கிட்ட கேளுங்கடா. ஓகே, இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கன்சல்ட்டிங் எடுக்கணும். உங்களுக்கு என்னென்ன ஹேரில் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா சொல்லுங்கள். டேண்ட்ரஃப் இருக்கு மேம். ஓகே, டேண்ட்ரஃப் இருக்கு, ஹேர் ஃபால் இருக்கு, ஓகே, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து ஹேர் வந்து மொதல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. கலர் வந்து எதுவும் கலரிங் எதுவும் பண்ணீங்களா? இல்லை, எதுவுமே இல்லாமே உங்கள் கலர் வந்து நேச்சுரல் பிளாக்ல இல்லாமல் லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுதான்னு தெரில. அப்படின்னாலே ஹேரில் வந்து ஹெல்த் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த ஹேருக்கு வந்து இப்போ ஒரு பாடி வீக்காக இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், விட்டமினும் மினரல்ஸும் நம்ம கொடுக்கணும், ஹெல்த் டானிக்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேர் ஸ்பா வந்து பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே பார்க்குற ஹேர் ஸ்பா வந்து வேறு மாதிரி இருக்கும். என்னோடய ஹேர் ஸ்பா வேறு மாதிரி, டெக்னிக்கே வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா, வெளியே கொடுக்குற ஹேர் ஸ்பா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிடணுன்ற மாதிரி வரும். அதுக்குள்ள அது வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதுவுமே நீங்கள் ஹேர் ஸ்பா வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஹேரை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் கெமிக்கல் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் கொடுக்குற ப்ரொசீஜரை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் கிளைண்ட்டை பெட்டு கட்டலாம். நான் ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்னோடய கிளைண்ட் வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிட்டேன். இவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் இப்போ நான் ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. இப்போ நான் பண்ண போகிற ஹேர் ஸ்பாவில் என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கையெல்லாம் மாறி அப்படியே ஷைனிங்காகவும் இருக்கும். அவங்க நேச்சுரல் பிளாக் நேச்சுரலாகவே வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரௌனிஷ்லாம் மாறிடும். பார்க்க ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கு பவுன்ஷியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க கஸ்டமர். ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஹேர் வாஷ் கம்பல்சரி எடுக்கணும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவை ட்ரையர் போட்டுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவோம். அதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையர் போடணும். ஹேர் வாஷ் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாலே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் ட்ரையர் போடுங்க. ஃப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் வந்து டபுள் வாஷ் பண்ணணும். கியூட்டிக்கல் ஓப்பன் ஆகிற அளவுக்கு டபுள் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கெரட்டின் ஷாம்பு எடுத்துக்கோங்க. இது வந்து கெரட்டின் ஷாம்பு. இது வந்து இப்போ ஹேர் போட்டு வாஷ் பண்ணாலே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஒரு கெரட்டின் ஷாம்பு எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. டபுள் வாஷ் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போட்டு வாஷ் பண்ணணும், அலசிடணும், திருப்பி ஒருக்கா போட்டு வாஷ் பண்ணணும், அலசிடணும். ஹேர் வந்து 50% வந்து ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தோடய நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ப்ராடக்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. புரியுதா எல்லாருக்கும்? இப்போ வரைக்கும் நான் சொன்னது பிஃபோர் கேர் புரியுதா?
கிளைண்ட் வந்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹேர் வாஷ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஹேர் வாஷ் வந்து டபுள் வாஷாக இருக்கணும். 50% ட்ரை பண்ணால் போதும், ஹேர் ட்ரையர் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? இப்போ நாங்கள் எல்லாமே பண்ணி வச்சுருவோம். லைவில் வந்து இவ்வளோ நேரம் பண்ணால் வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும்ன்றக்காக இப்போ ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். ப்ராடக்டை ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். ரொம்ப கூலிங்காக இருக்கும். இப்போ நான் அவங்க உச்சந்தலையில் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க உணர்வாங்க. இது வந்து டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுவோம், ஹேர் ஃபால் இது பண்ணுவோம், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கம்மா. அவங்க ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செக்ஷனை பிரிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். கவனமாக பாருங்கள். ஜில்லுன்னு இருக்கு. இது அப்படியே ஹேரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து அப்படியே போட்டதே தெரியாது, டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இப்போ நான் உங்களை அப்ளை பண்ண இடமே எவ்வளோ ஷைனிங்காக தெரியுதுன்னு பாருங்களேன். தெரியுதா வீடியோவில்? இந்த பக்கம் நான் அப்ளை பண்ணலை, இந்த பக்கம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதா? இந்த பக்கம் நான் அப்ளை பண்ணவே இல்லை. இங்கே எப்படி தெரியுது பாருங்கள். சொல்லுமா. உடல் சூடு வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் அந்த ஹீட் அப்படியே இருக்குது. இப்போ நான் ஹேர் ஸ்பா எடுத்துக்கிறேன். எத்தனை சிட்டிங் மேம் எடுத்துக்கிறணும்? எனக்கு தெரிஞ்சு வந்து 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் 3 சிட்டிங் எடுத்திங்கன்னா நல்லது. எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து 3 தடவை கண்டிப்பாக எடுத்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஆனால் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்பயுமே ஹேர் ஃபாலுக்கு முக்கிய காரணம் வந்து வயிறு செரிமான மண்டலம் மட்டும்தான். உங்களுக்கு பிம்பிள்ஸ் அலர்ஜி வந்தாலும் அப்படி தான். ஹேர் ஃபால் அதிகமாகுதுன்னா உள்ள ஆர்கன்ஸ் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கேரிங் வந்து ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்பைஸியாக இருக்க ஃபுட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் புளியை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. தூக்கத்தை அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். தூக்கம் எப்போ வந்தாலும் உடனே கொஞ்ச நேரம் தூங்கிடணும். ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ வாங்க தூங்கிட்டா இதில் எல்லாமே சப்போர்ட் ஆகும் பாடியில். ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்காங்க. இது தேவைன்னா திருப்பி எடுத்துக்கலாம். என்ன ப்ரொசீஜர் மட்டும் பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணும்போது. டவுட் இருந்தால் கேளுங்க. ஆஃபீஸ் பண்ணிடுங்க. அது யார் ஃபோன்? அவன் ஃபோனா? இல்லை, அதை கூட எடுங்க. அந்த பக்கம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங்லாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணணும். ஹேர் வேணால் கொஞ்சம் இன்னும் கூட எடுத்துக்கலாம். வீடியோ தெரியுதா இல்லை ஜூம் பண்ணுமாம்மா? வீடியோ நல்லா தெரியுதாம்மா?
இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏதோ டவுட் இருக்கா? பண்ணிட்டேன், ரெண்டாவது பண்ணிட்டேன். ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். ஹேர் ஸ்பாக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து அப்ளை பண்ணலாம். இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோவில் வெளியே போயிட்டு லைவ்லேருந்து போயிட்டு வரீங்க. ஆனால் ஏதாவது டிப்ஸ் சொன்னேன்னா உங்களுக்கு மிஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் அப்புறம் டவுட்டு மேம் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. கொஞ்சம் ஃபுல்லாமே எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா. லைவ்லேருந்து வெளியே போகாதீங்க. 1-2 பேர் போகிறாங்க, போயிட்டு வர்றாங்க. அது ஏதாவது இடையில யாராவது டவுட் கேட்குறாங்க, நான் இது பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஆயிரும் அந்த டிப்ஸு. நான் இதை போஸ்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக வந்து இது நிறைய பேர் டவுட் கேட்பீங்கன்னு பார்த்தா கேட்கவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்பாவை ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணலாம்ல, ஏன் மேம் கையில் அப்ளை பண்ணால் க்ளவுஸ் போடாமல் அப்ளை பண்ணுறாங்க? இந்த கொஸ்டின் யாருக்குமே வரலையா? யாருக்கு இந்த டவுட் வந்துச்சு? கொஞ்சம் சத்தமாக பேச. கமெண்ட் இங்கே வாங்க, கமெண்ட்டை சத்தமாக வாசிங்க. ஆர்கானிக்கா மேம்னு கேட்குறாங்க மேம். ஆமாடா, நம்ம இது வந்து உங்களுக்கு வந்து நான் என்னோடது ஆர்கானிக் தான் ப்ரூவ் பண்ணணுன்றக்காகவே நான் கையில் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே நாங்கள் கையில் தான் அப்ளை பண்ணுறோம். இது வந்து கெமிக்கல் கிடையாது. கெமிக்கலாக இருந்தால் நீங்கள் பயப்படணும், க்ளவுஸ் போடணும் அப்படின்னு பயப்படணும். இது க்ளவுஸ் போட வேணாம், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கையை வச்சு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ப்ரெஷ்ஷோட கையில் அப்ளை பண்ணும்போது எமல்ஃபிகேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த உள்ள போய் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ப்ராடக்டை ஈஸியாக. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க போய் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்னோடய கிளைண்ட் ஸ்டாஃப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் அவங்க சாப்பிட நான் போய் கை கழுவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் சாப்பிட போகலாம். அந்த அளவுக்கு பியூரிட்டி, ஆர்கானிக், எந்த வித கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணலை. அதே போல் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த ஸ்பா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுருட்ட முடியாக இருக்குது, அவங்களுக்கு முடி கொட்டுது, ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து இதாக இருக்குன்னா அவங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஸ்பா பண்ணுறதுனால நல்லா தூக்கமும் வரும். ஆர்கானிக்கில் பை பண்ணிங்களான்னு கேட்குறாங்க மேம். இல்லை, அது நம்மளே ரெடி பண்ணதுமா. எங்கேயுமே பை பண்ணி நான் மோஸ்ட்லி ப்ராடக்ட் கொடுக்குறதுல ரேராக தான் நான் வெளியே பை பண்ணுவேன். ஸ்கால்பில் அப்ளை பண்ண வேண்டிய இல்லையா மேம்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க ஸ்கால்ஃப்லேருந்து அப்ளை பண்ணிட்டு வராங்கடா. ஆக்சுவலாக ஸ்கால்ஃப்லேருந்து கொஞ்சம் விட்டுட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அது போக எமல்ஃபிகேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல போய் படத்தான் செய்யும். நீங்கள் கிட்டக்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து அங்கேருந்து அப்ளை பண்ணிட்டு வராங்க. ஸ்கால்ஃபில் பட்டாலும் ஒன்றும் செய்யாது, ஸ்கால்ஃபில் படுற மாதிரி தான் பண்ணுறாங்க. இதில் வந்து வெறும் ஹார்ஸான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து பர்ஃப்யூம் கூட இதில் கிடையாது. அதனால் அவங்க வந்து ஹெட் பெயின் வராது. சில பேர் ஹேர் ஸ்பா பண்ணிவிட்டு ஹெட் பெயின் வருது அப்படின்றாங்க. அந்த மாதிரி இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அகைன் நீங்கள் வந்து பை பண்ணிங்களான்னு தான் கேட்குறாங்க மேம். உங்களோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க மேம். இந்த ஹேர் ஸ்பாவோட ப்ரைஸ் வந்து 500 ஒன்லி ஃபார் எ ப்ரொஃபஷனல் யூஸ். பியூட்டிஷியன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வெளியே செல்ஃப் யூஸ்க்கு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதில்ல. அதை எடுத்து வேணால் காமிங்க வீடியோவில்.
இது வந்து உங்களுக்கு 450 கிராம் இருக்கும். இவங்களுக்கு பண்ணுற மாதிரி இவங்களோட ஹேர் இருக்குல்ல அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பேருக்கு பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சுன்னா 6-7 பேருக்கு பண்ணலாம். இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரிக்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஹோம் யூஸ்க்கு வாங்கிக்கலாம்னு கேட்டாங்க போலமா. ஓகே, நாம் வந்து ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுறது தான் ஹேர் ஸ்பா மஸ்ட்டு. செல்ஃபாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு வேறு இது இருக்குது. நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள், கன்சல்டிங் கொடுப்பாங்க இங்கே ஸ்டாஃப்ஸ். இப்போ அப்ளை பண்ணுறது எவ்வளோ டேஸ்க்கு ஸ்டே இருக்கும் மேம்? நம்ம இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் சில ப்ராசஸ்லாம் பண்ணுறோம். இவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இந்த ஒரு 4 நாள்லேயே குறைய ஆரம்பிச்சிருமா. அவங்க கோம் பண்ணும்போது இதுக்கு முன்னால் வந்த முடி உதிர்தல் இனிமேல் இருக்காது. ஸ்டேன்றது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் ஸ்டே இருக்கும், ஃபினிஷிங் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி தண்ணி நிறையா குடிக்கணும். தூக்கத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் செஞ்சாங்கன்னா இது 3 மந்த்ஸ் வரைக்கும் திருப்பி ஹேர் ஃபால் ஆகாததுக்கு நான் கேரண்டி. பார்லர் யூஸ் ஒன்லின்னு சொல்லவும் அவங்க பார்லர் நேம் போட்டிருக்காங்க மேம். நீலா பியூட்டி. சூப்பர் டியர் தாராளமாக வாங்கிக்கோங்கடா. பத்து வயசு குழந்தைலேருந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் இந்த ஹேர் ஸ்பா போட்டுக்கலாமா. ஏன்னா இந்த முடிவு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாராவது வந்து கஸ்டமர்ஸ் யாரும் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பாவை நம்ம அகாடமியில் வந்து எடுத்துக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 7373604605 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கம்மா. மேம் நானும் பார்லர் யூஸ்க்கு தான் மேம் கேட்குறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஷூராக பார்லருக்கு வேண்டுறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்கடா. நான் ஏன் வந்து செல்ஃபி யூஸ்க்கு கொடுக்கல அப்படின்னா, செல்ஃபி யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. அதுபோக இது என்ன சொல்கிறது, என்னோடய பியூட்டிஷியன் ஃபேமிலிக்காக ரெடி பண்ணது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றக்காக கொடுக்குறேன். அதனால் பியூட்டிஷியன்ஸ் வாங்கிக்கோங்க மஸ்ட்டு. ஃப்ரீலான்சர் க்ரீம் பை பண்ணிக்கலாமா மேம்? ஃப்ரீலான்சர் ஓகே, நீங்கள் சர்வீஸ் பண்ணுற அனுபவம் இருக்குது, இது கூட பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக பை பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஹேர் ஃபால்க்கு தான் மேம். எத்தனை மந்த் யூஸ் பண்ணணும் மேம்? நீங்கள் ஹேர் ஃபாலுக்கு வந்து 15 நாளைக்கு ஒருக்கா 3 தடவை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹேர் ஃபால் 6 மந்த்துக்கு இருக்காது. மதுரையில் எங்கே மேம்? மதுரை பழங்கானத்தம் நடராஜ் தியேட்டர் ஸ்டாப், காலவாசல் பைபாஸ். ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு ப்ரோட்டீன் கொடுக்குறதுனால தப்பு கிடையாது. ஹெல்த் டானிக் தான், இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நிறைய பேர் கலரிங் பண்ணியிருக்காங்கல்லம்மா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் நிறைய ஆகுதுன்னு சொல்லுவாங்க. டை பண்ணுறவங்க அவங்களாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் நேம் கேட்குறாங்க. ஹேர் ஸ்பாமா, ஜிஎன் நேச்சுரல்ஸ் ஹேர் ஸ்பா. இந்த ப்ராடக்ட் வெளியே கிடைக்காதுமா, நம்மளோட ஓன் ப்ராடக்ட், ஓன் ரிசர்ச். இதை நான் வேறு எங்கேயும் கற்றுட்டு கூட செய்யலை. நான் என்னோடய கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு நான் ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணது. இந்த ஹேர் ஸ்பாக்கு நாங்கள் ஒரு சிட்டிங்க்கு 1500 சார்ஜ் பண்ணுவோம். இந்த ஹேர் இருந்தால், இதோட லென்த்தாக இருந்தால் 2K வரும்.
என்னோட கஸ்டமர் வந்து ஹேர் ஸ்பா பண்ணிகிட்டு இருக்கும் போதே பாதி தூங்கிட்டாங்கம்மா, அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஹேர் ஸ்பாவில் மசாஜ் பண்ணணுமா அப்படின்னு. ஹேர் ஸ்பாவில் நீங்கள் மசாஜ் பண்ண வேண்டாம். ஹெட் மசாஜ் வேறு, ஹேர் ஸ்பா வேறு. மேம் ஃப்ரீ கிளாஸ் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போல்லாம் யாருமே இப்படி பண்ணுறது இல்லை மேம். யூஆர் ரியலி கிரேட்னு போட்டிருக்காங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் பேபி. என் பொண்ணுக்கு 8 வயசு தான் மேம் ஆகுது. அவங்களுக்கு இப்போவே ரொம்ப முடி கொட்டுது. என்ன பண்ணலாம் மேம்? அவங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக இதை வாங்கி அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை ஹேர் ஸ்பா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பியூட்டிஷியன் தானம்மா, பியூட்டிஷியனாக இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். 15 நாளைக்கு ஒருக்கா அப்ளை பண்ணி ஒரு 1 hour தலையில் வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி விட்ருங்க. ஆனால் தண்ணி நிறையா குடிக்க சொல்லுங்கள். மொபைல் டிவி அதிகமாக பார்க்குறாங்க, லைட்டிங்கில் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு இப்போ வந்து அனிமையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் ஊறுற மாதிரி காய்கறிகள், அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த உணவை கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டே இருங்க. புளிப்பு தன்மை குறைவாக கொடுத்தா நல்லது. ரிங்கு கையில் போட்டுட்டு செய்யலாமா மேம்? போடலாண்டா, என்ன பண்ண போகுது ரிங்கு? அதுக்குள்ளே வந்து போய் ப்ராடக்ட் செட் ஆனால் தானே உண்டு. ரிங்கு நீங்கள் வேணால் மூவ் பண்ணி கழட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டிஸ்டர்பாக ஃபீல் ஆகுதுன்னா இது பண்ணிக்கோங்க. அவங்க வந்து உள்ளங்கை வரைக்கும் போட்டது கிடையாதுல்ல, முனி வரல தானே பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கழட்டிடுங்க, டிஸ்டர்பாக இருந்தால் கழட்டிடுங்க. இப்போ ஹேர் ஸ்பா முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹேர் ஸ்பா கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் கோம்பு தான் பண்ணணும், நீங்கள் மசாஜ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேர் ஸ்பா போட்டுவிட்டு ஜென்ரலாக மசாஜ் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஹெட் மசாஜ்ன்றது வேறு டெக்னிக்கு, ஸ்பான்றது வேறு டெக்னிக். இந்த மாதிரி கோம்பு தான் பண்ணணும். நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 50% ட்ரை ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அதுக்கு மேலே ட்ரையர் போடுவோம். ஏன்னா ப்ராடக்ட் உள்ளே போய் அப்சர்வ் ஆகிறதுக்கும் ஹேரை வந்து ஷைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ ஷைன் இருக்குன்னு பார்த்தீங்களா? சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் ஏஜ் லிமிட் இருக்கா மேம்? ஏஜ் லிமிட் மீன்ஸ் 10க்கு மேலே யூஸ் பண்ணால் நல்லதுமா. நீங்கள் இல்லை அப்படின்னா 8 வயசு குழந்தைன்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்க. ஆமாம் மேம். அது ஒன்றும் செய்யாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாயில் இதெல்லாம் படாமல் இருந்தால் ஓகே. ஆனால் இது பட்டாலும் ஒன்று இருந்தாலும் படாமல் கவனமாக பார்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆர்கானிக்காக இருந்தாலுமே அது ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க. அவங்க தலையை சொண்டுவாங்க, வாயில் வைப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் குழந்தை வந்து சுட்டித்தனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறது நல்லது. ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாமா மேம்? நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவங்க. ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணவங்க ஹேர் ஸ்பா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஆனால் ரூட்லேருந்து கீழே இருக்கணும். ஸ்கேல்ஃபில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணவங்க. அந்த இடத்துல போய் பண்ண ஃபங்கஸ் வந்துடும். பவுடர் பேஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, டை அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் வந்து அவங்க எதாவது க்ரீம் யூஸ் பண்ணுறதுனாலுமே அவங்க பண்ணியிருக்க இடத்த விட்டு அடுத்த இடத்துல பண்ணுறது மஸ்ட்டு. அவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துல பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ ஹேர் ஸ்பா முடிஞ்சிருச்சு. ஹேர் ஸ்பா பண்ணவங்களை தனியாக உட்கார வைக்க போகிறோம். இது காமி, நீ எடுத்த 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் எடுத்திருந்தாங்கம்மா. அந்த 4 ஸ்பூன்லேயுமே இவ்வளோ மிச்சம் இருக்குது. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹேர் ஸ்பா பண்ணவங்க கிளைண்ட்டை தனியாக உட்கார வச்சிட்டோம். அவங்களுக்கு 50% ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன டெக்னிக்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெம்பரரி அயனிங் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது ஸ்மூத்தனிங் டெக்னிக்னு எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் போகலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? எதுவும் டவுட் இருக்கா? மேம் ஹேர் எண்டில் ரொம்ப வெட்டி ஆகுது மேம், என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்பா ஏதாவது எடுத்துகிட்டு கீழே லைட்டாக வந்து க்ரூம் பண்ணிக்கோங்க, லைட்டாக கட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் கட். வெடிப்பு மட்டும் வந்துட்டு இருக்கோம். ஃபிட்டன்ஸ் அது ஆக்சுவலாக வந்து ஸ்பா எடுக்கிறவங்களாம் ஃபிட்டன்ஸ் வராது. மேக்ஸிமம் ஸ்பா எடுக்கலைன்னா அந்த காலத்தில் இயற்கையான ஸ்பா ஆயில் பாத் எடுத்தாங்க. வாரம் நல்லெண்ணெய் வச்சு குளியில் எடுத்தாங்க. அதான் இயற்கையான ஸ்பா. அது நம்ம ஒத்துக்க மாட்டேது. ஃபேஸ்ஃபுல்லாக என்ன வலிதுன்றக்காக நம்ம இதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம்.
ஓகேம்மா, இப்போ ஹேர் ஸ்பா கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிளைண்ட்டை உட்கார வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 50% ட்ரை ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரையர் போட்டு விடுவேன். என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் ட்ரையர் போட்டாலே ஃபினிஷிங் வந்துடும். அப்படியே வாஷ் பண்ண மாட்டேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவேன். 1 மணி நேரம் கழித்து அவங்கள வாஷ் பண்ண சொல்லுவேன். அப்படி பண்ணினாங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட் உள்ளே போய் அப்சர்வ் ஆகிறதுக்கே 1 or 2 hours ஆகும். உடனே நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், அது தண்ணியோட தண்ணியாக போயிடும். அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் கொடுக்கும்? அதனால் நீங்கள் ஆனால் மற்ற ஸ்பாவில் இப்படி பண்ண முடியாது. ஸ்பாவில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி மேலே ட்ரையர் போட முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்பாவில் ட்ரையர் போட்டிங்க அப்படின்னா புஷ் அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, ஸ்பயர் ஆயிரும். அதனால் என்னோடய ஸ்பா வந்து அப்படி கிடையாது. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 50% ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே ட்ரையர் போட்டுட்டு கஸ்டமரை வெளியே வீட்டுக்கு அனுப்பிடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு இங்கேருந்து போனதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோ சொல்லுங்கள். இல்லை என் கிளைண்ட் இங்கேயே வாஷ் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா 1.5 hours உட்கார வச்சுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை ட்ரையர் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடலாம். பக்காவாக இருக்கும் ரிசல்ட். வேறு டவுட்டு மேம்? ஸ்பா க்ரீம் வந்து எந்த பிராண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க மேம். ஆனால் என் டெக்னிக் நீங்கள் பயன்படுத்துகிறதா என்னோட தான் பயன்படுத்த முடியும். இல்லை நான் சும்மா தெரிஞ்சுக்கிறக்கா வெளியே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோரியல் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரீக்ஸ் நல்லாயிருக்கு. நார்மல் ஹேர் வாஷ் கேட்டிருக்காங்க ஆஃப்டர் ஸ்பா. ஆமாம், நார்மல் வாஷ் தான். ஷாம்பு எதுவும் போட வேண்டாம். ஷாம்பு போட்டிங்கன்னா ப்ராடக்ட் அப்புறம் எடுத்துரும்ல. 1 or 2 daysக்கு தலையில் இருந்தால் தானே ப்ராடக்ட் வேலை செய்யும். நம்ம நார்மல் வாஷ் பண்ணால் தான் ப்ராடக்ட் மிச்சம் உள்ளே இருக்கும். இல்லை நம்ம ஸ்பாக் எல்லா ஸ்பாக்குமே அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்பாக்கு மட்டும்தான். நம்ம ஸ்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபராக மாறிடும். அதனால் நீங்கள் வச்சுக்கிறீங்க. நீங்கள் மற்ற ஸ்பா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷாம்பு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி விழுவிழுப்பாக இருக்கும். ஒரு மாதிரி வந்து எப்படின்னா வேஸ்லின் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். எண்ணெய் இறங்கிக்கிட்டே இருக்கும் மூஞ்சியில். மற்ற ஸ்பா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே ஹேர் வாஷ் எடுக்கிறது நல்லது. ட்ரையர் போடாம 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணலாமா மேம்? தாராளமாக வாஷ் பண்ணலாமா. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்க. இதுதான் டெக்னிக். இதோட ட்ரிக்ஸே அதுதான். என்ன அப்படின்னா உடனே வாஷ் பண்ணுறது கிடையாது. 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணுறப்ப மஸ்ட். உங்கள் ஸ்பா யூஸ் பண்ணால் எவ்வளோ நாள் ஸ்டேயாக இருக்கும் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணல, ஸ்மூத்தனிங் பண்ணல, கெமிக்கல் ப்ராசஸ் எதுவும் பண்ணலை, ஹேர் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும்னு நினச்சி நீங்கள் கேட்குறீங்க. ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஆகாது. இது வந்து ஹேர் வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா அவங்க ரியல் ஹேரோட கெரட்டின் பண்ண ஹேர் மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக பார்க்க ஷைனிங்காக தான் இருக்கும் தவிர ஹேர் ஸ்ட்ரைட்டாகவே தொங்காது. அதனால தான் நீங்கள் எத்தனை நாள் ஸ்டே இருக்குன்னு கேட்கணும். நான் சொல்லக்கூடிய ஸ்டே என்னன்னா ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் 6 months வரைக்கும். ஆனால் 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். 3 மாதத்துக்கு விட்டு எடுத்திங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 3 சிட்டிங் ரொம்ப மெயின். 15 நாள் இருக்கா 3 சிட்டிங் எடுத்துட்டிங்கனாலே ஹேர் ஃபால் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தேவைன்னா 3 months வரைக்கும் இப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா போதுமானதா. இதுக்கு ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஸ்மூத்தனிங் ஷாம்பு போடுங்க, கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். 2 யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக வராது. ஸ்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷாம்பு கண்டிஷனரில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஹேர் ஸ்பா பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற சீக்கா மட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாது. மைல்டான ஷாம்பு சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு ஹோம் கேர் என்ன கொடுப்பீங்க ஆஃப்டர் ஸ்பா? நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து ஆஃப்டர் ஸ்பாக்கு அப்புறம் வந்து ஷாம்பு, நம்மளோட ஸ்மூத்தனிங் ஷாம்புவும் கொடுத்துருவோம். அதுவும் கொடுத்துட்டு ஒரு ஹேர் ஸ்பா கொடுப்போம். ஹேர் கண்டிஷனர் கொடுப்பேன். டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிஷனர் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு ஸ்கால்ஃபில் போய் டேண்ட்ரஃப் ஃபங்கஸ் இன்னும் வந்துடும். மேம் ஸ்பா போடும்போது ஹெட் ஸ்டீம் கொடுக்க வேண்டாமா மேம் அப்படி கேட்டிருக்காங்க. வேண்டாம்டா, வேண்டவே வேண்டாம். நான் சொன்ன டெக்னிக்கை நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வரலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேண்ட்ரஃப் இருக்கிற கிளைண்ட் உங்கள் ப்ராடக்ட் ஸ்பா யூஸ் பண்ணிக்கலாமா மேம்? தாராளமாக யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கே டேண்ட்ரஃப் இருக்குது. இன்றைக்கி பண்ணவங்களுக்கே டேண்ட்ரஃப் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, டயர்டாகவே இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி ஹேர் ஸ்பா எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாமா? குயிக்காக தம்ஸ் அப் பண்ணுங்கள். டவுட்லாம் கிளியர் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடலாம். ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இம்பார்ட்டண்டான கிளாஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் கிளாஸ் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஸ்மூத்னிங் வித் அயனிங் பார்க்க போகிறோம். அதுவும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்டே இருக்குமான்னு கேட்குறதுக்கு இதில் ஆன்சர் இருக்குது. வாங்கடா.
அப்படியே நம்ம ஸ்பா வந்து ஸ்டே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் பார்க்க லுக்காக இருக்குல்ல, அந்த ஒரு ஷைன் லுக்கு ஸ்ட்ரெயிட் லுக் கொடுக்குதுல்ல, அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து அப்படியே ஸ்டேவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஹேர் ஸ்ட்ரெயிட் ஆகும். எந்த ஒரு ஆர்கானிக் பவுடர் யூஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் ஆகாது. நான் ஸ்ட்ரெயிட்னிங் க்ரீம் தயார் பண்ணலை, நான் என்ன பண்ணியிருக்கேன் ஹேர் ஸ்பா தான் தயார் பண்ணியிருக்கேன். ஹேரை வந்து ஃப்ரிசினஸை கண்ட்ரோல் பண்ணி பார்க்க வந்து அவங்க ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். தவிர இதை நான் ஸ்ட்ரெயிட் ஆக்கி காட்டுறேன் அப்படின்றது என்னோட சேலஞ்ச் இல்லை. அப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கன்னு முடிவு பண்ணனா இன்னும் முறிஞ்சிரும். dandruff client 15 days once spa பண்ணணுமா இல்ல 3 times as மேம் கேட்குறாங்க. இதோட 3 தடவை குடிச்சிட்டேன். என்ன கேட்டிருக்காங்க? அவங்களோட கேப் கேட்குறாங்க. 15 நாளைக்கு ஒருக்கா பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இவங்க ஹேரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெம்பரரி அயனிங் பண்ண போகிறோம். இவங்க லுக்கை மாற்றலாமா? எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு பாருங்கள் ஹேர். ஓகே, டெம்பரரி அயனிங் ப்ளஸ் ஸ்மூத்தனிங் டெக்னிக், இது ரெண்டுமே இது ஒரே இதில் வருது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஹேர் ஸ்பா மாதிரியே தான். ஃபஸ்ட்டு என்னென்னா ஹேர் வாஷ் பண்ணணும், டபுள் வாஷ் பண்ணணும். மறந்துடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதில் கண்டிஷனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஹேர் வாஷ் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கியூட்டிக்கலை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் உள்ளே போய் அப்சர்வ் ஆகும். நீங்கள் இடையில ஒரு ப்ராடக்ட் கண்டிஷனர் ஸ்பாக்கு முன்னாலேயோ இல்லை ப்ராடக்ட் முன்னாலேயோ நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னா கண்டிஷனரை போட்டுட்டிங்கன்னா கியூட்டிக்கலை க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ப்ராடக்ட்டு வேலை செய்யாது. அதுக்கு கீழே போட்ட ப்ராடக்ட் மட்டும் தான் வேலை செய்யும். இப்போ ஹேர் வாஷ் பண்ணி வச்சுருக்கோண்டா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தடவை ட்ரையர் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ட்ரையர் போடுங்க. இன்னைக்கு சர்ப்ரைஸ் எதுவும் இருக்கா மேம்? இன்னைக்கு ஆல்ரெடி சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சுல. ஸ்டோரி ஆக்சுவலாக நம்ம ஐடியா வந்து எல்லாரும் ஸ்டோரி போடுறவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் வந்து 10லேருந்து 11 பேர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. யாரும் இன்னும் ஸ்டோரி போடலையோ டக்குன்னு ஸ்டோரி போட்டுட்டு ட்ராக் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட்டை நேராக வந்து வாங்கன்றவங்க வாங்கிக்கலாம். நான் மோஸ்ட்லி இன்னைக்கு வாட்ஸ்அப்லேயே பிடிஎஃப் அனுப்பிடுவேன், நீங்களே போட்டுக்கலாம். மேம் ஹேர் ஸ்பா டவுட் மேம், ஒரு தடவை பண்ணிக்கிட்டா எத்தனை நாள் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் மேம்? ஒரு தடவை பண்ணிக்கிட்டா மினிமம் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு ஹேர் ஃபால் வராது. ஆனால் செகண்ட் சிட்டிங் ப்ராசஸ் நீங்கள் போக தான் நல்லாயிருக்கும். அதோட நம்ம ஃபுட்டும் ஹெல்த்தியாக இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் எப்பயுமே கடையிலே சாப்பிட்றது, மெயினாக ஓப்பனாக சொல்ல போனால் புளிப்புகளை குறைத்தாலே முடி கொட்டுவது நின்றுவிடும். டேஸ்ட்டாக இருந்தால் அப்போ முடி கொட்டி மொட்டையிடும். ஹெல்த் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் தான் நாங்கள் உணவெல்லாம் சரியா. என்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க மேம்? இன்னைக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடிய 2 கிளாஸையும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆமாம், லைவ் நியூவாக இருக்காங்க, அதனால் என்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்க மேம்? அப்படியே ஒன் மோர் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஓகே. என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்னோட ஐடியை வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேக் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த லைவ் செக்ஷன் நடக்கக்கூடிய ஸ்மூத்தனிங் கிளாஸும் டெம்பரரி அயனிங் நடக்குது இன்றைக்கி கிளாஸு, அதுபோல் ஹேர் ஸ்பா, இதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். எத்தனை பேருக்கு ஹேர் ட்ரையர் போடுறது கஷ்டம்? ஹேர் ட்ரையர் போட எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் மேம் அப்படின்னு யாரும் சொல்கிறீங்க சொல்லுங்கள் பாப்பா, அதுக்கு ஒரு கிளியர்னஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இவ கை தூக்குறா. எல்லாமே பண்ணிடுறேன் மேம், ஆனால் அந்த ட்ரையர் போடுறதுக்கு தான் ரொம்ப மாங்குன்னு வேலை பார்க்குற மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஈஸியாக விட்டுருங்க, ட்ரிக்ஸ் வேண்டாம். மேம் இப்போ அந்த டெம்பரரி ஸ்மூத்தனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க சொல்கிறோம். ஹேர் வாஷ் பண்ணி டபுள் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து 50% ட்ரையாக இருக்கும் போது 50% தான் காஞ்சிருக்கு. அதுலேயே வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் ட்ரையர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஓகே, இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நான் ட்ரிக்ஸ் சொல்கிறேன் என்ன பண்ணலான்னு. லைட்டு போடுங்க இல்லையா? நேற்று கொண்டு போனாங்கல்ல ஆர்த்தி எடுக்க சொல்லு. இது ஃபோன் மேம் அந்த பேக் பண்ணுறது எல்லாமே உங்கள் மொபைலில் தானே மேம் தெரியும்? இந்த மொபைல் தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸாங்க என்ன தெரியல, கோம்புட்ரு வந்து கோம்பு ட்ரையர் நேற்று கொண்டு போனாங்க, பெட்டிங்க நேற்று கொண்டு போனாங்க. இன்னும் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால நீங்கள் ட்ரையர் போட்டுட்டு ஃப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டே இருக்கும். ட்ரையர் போட கஷ்டமாக இருக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இது வந்து கோம்பு ட்ரையர். இது பார்த்தீங்கன்னா கோம்பும் இதுலேயே இருக்கும், ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையரும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சுவிட்ச் போடுங்கம்மா. இது வந்து ஹை லோ ரெண்டு இது வரும். நீங்கள் ஹைலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அடியில் ஒரு கை வச்சுக்கோங்க. இதை மேலே வச்சு இப்படி டைட்டாக நீங்கள் இப்படி கோம் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லுக் வந்துடும். ரொம்ப ஈஸி. ஒரே நேரத்தில் சீப்பும் ட்ரையரும் ஒரே இதில் இருக்கும். இப்போ பண்ணி காமிப்பாங்க பாருங்கள். இந்த ட்ரையர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேத்துக்கு தெரியும்டா? இதோட காஸ்ட் வந்து 2500. நான் வாங்கி 5 வருடம் கடந்து விட்டது. நான் மேக்கப் போகும்போதும் நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஈஸியாக இருக்கும். நான் என்னோட மேக்கப்புக்கு போகும்போது என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. யாரும் வாய்ஸ் கேட்கலையா? ஆமாம், மைக் ஆன் இல்லாமல் இருக்கும்.
வாய்ஸ் இப்போ கேட்குதா சிஸ்டர்? நான் என்னோட மேக்கப்புக்கு போகும்போது என்ன பண்ணுவேன்னா என்னோட மாடலுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிரைடுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு தான் நான் ஹேர் டூ ஸ்டார்ட் பண்ணுவேன். அதையுமே நான் இடையில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நான் பண்ணுவேன்னு சொல்லி. இப்போ இந்த ட்ரையர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. மெஷினோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2500க்கு நான் வாங்கின மிஷின் இப்போ வந்து நிறைய பிராண்டில் இது மாடல் வந்திருக்கு, ரேட் கம்மியிலே இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ் மினிமம். இந்த வாட்ஸ் இருந்தால் மட்டும்தான் மிஷின் உழைக்கும், இல்லைன்னா புகைஞ்சிரும். ரொம்ப கவனமாக வாங்குங்க, ஓகேவா? இந்த அடுத்து ப்ராடக்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சு ப்ராடக்ட் எடுத்துட்டோம். ஹேர் ஸ்டைலிங் ஜெல் அங்கே இல்லை, இங்கே வா. யாரோ தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. என்னம்மா மல்லிகா ஸ்டூடெண்ட் என்ன போட்டிருக்காங்க? ஓ சூப்பர். இருந்துச்சுல இதில் வந்து இதுவும் ஓகே. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாமா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் ஜெல் என்கிட்ட இருக்கும். இதை வந்து ஹேர் ஃபுல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். பண்ணது ஹேர் ஸ்பா, இது வந்து ஸ்டைலிங் ஜெல். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஓகேவா? இது வந்து ஸ்டைலிங் ஜெல். அப்ளை இவங்க முடிக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பாக்ஸே போதுமானதாக இப்போ அப்ளை பண்ணி காமிக்க போகிறாங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி ரெண்டு செக்ஷனை பிரிச்சுட்டு பண்ணுமா. இந்த மாதிரி இவ்வளோ எடுக்கலாம்டா ஒரே டயத்தில் முடி உங்களுக்கு எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. கீழே முடி படுற வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்கேல்பில் பட்டால் ஒன்றும் செய்யாது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அடுத்து இதை எடுத்து தான் அப்ளை பண்ணி தான் இருக்கேன். ஓகே. இப்போ ஏதோ டவுட்ஸ் கேட்குறாங்களான்னு பாருப்பா. இப்போ நீங்கள் சொல்கிறது டெம்பரரி அயனிங் அண்ட் ஸ்மூத்தனிங்கா மேம்? எஸ் சார், அதுக்குரிய ப்ராடக்ட் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முடி ரொம்ப சுருட்டையாக இருக்குது, பார்க்க அசிங்கமாக இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகிடுது, கூட வருது அப்படின்றவங்களும் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஸ்ட்ரைட்னிங் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களால கேரிங் பண்ண முடியாதவங்களும் இதை ப்ரொசீட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஹேர் ஜெலோட ப்ரைஸ் வந்து 250. ஒரு டப்பாவோட விலை 250. ஒரு கஸ்டமருக்கு இந்த அளவுக்கு ஹேர் இருக்குன்னா ஒரு டப்பா போதுமானது அளவு. இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலான்னு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, நான் முடிச்சு ஷைன் காமிக்கும் போது சொல்லுவீங்க. ஹேர் ஸ்பா வந்து 500மா. இப்போவே உங்கள் கிளைண்ட் யாராக இருக்காங்கன்னு உங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்டில் செக் பண்ணுங்கள். ஹேர் ஃபாலுக்கு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க தெரியாமல் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அவங்களெல்லாம் இப்போ தேடி பிடிங்க. இந்த மந்த்தே வந்து உங்களுக்கு டேன் ஓவர் எடுத்துடலாம். அதே போல் இவங்க வந்து டை பண்ணுறவங்க, ஹேர் கலரிங் பண்ணுறவங்க யார் வேணாலும் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்மூத்தனிங்
என்னம்மா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹேர் கண்டிப்பாக இதுக்குமே ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். இவங்க அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ஸ்ட்ரைட் லுக் கொடுக்கும், அது ஸ்ட்ரைட் லுக் கொடுக்காது. அது ஒன்று மட்டும்தான். இது வந்து ஹேரை வந்து ஸ்டைலிங் ஜெல், நீங்கள் இதை போட்டுட்டு கேர்ள்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நான் அயனிங் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறேன் ஒரு பிரைடாக இருக்கேன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஹேர்ல ஆயில் இருக்கும்போது இது பண்ணலாமா? ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆயில் இருக்கும் போது கியூட்டிக்கல் ஓப்பனில் இருக்காது, அந்த வேர்க்கால்கள் வந்து ஓப்பனில் இருந்தால் மட்டும் தான் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் உள்ளவே அப்சர்வ் ஆகும். ஆல்ரெடி ஆயிலை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆயில் மட்டும் தான் வேலை செய்யும், இந்த ப்ராடக்ட் வேலை செய்யும். எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம்னு கேட்குறாங்க. இப்போ சொல்ல மாட்டேன், ஃபைனலாக சொல்கிறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேம் ஐடியா டேக் பண்ணாங்கல்ல மேம், ஆமாடா எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே அப்படியே சொல்லுங்க. குட்டீஸ் நீங்கள் யார் யார் நம்ம இன்ஸ்டாகிராமை டேக் பண்ணியிருக்கீங்களோ ஸ்டோரி போட்டிருக்கீங்களோ அவங்களாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு குயிக்காக அனுப்புங்க. சர்டிஃபிகேட் ரெடி ஆகிட்டு இருக்கு. டேட் பிப்ரவரி மார்ச் 6 to 7. ஆமாம், மார்ச் 2, 3 நமக்கு மேக்கப் இருக்குது. 10ஆம் தேதி மேக்கப் வரும். 6, 7 ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்கு மேம், ஸ்க்ரீன்ஷாட். சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு ஹேர் கட் கிளாஸ் தான் லைவ் போட்டோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தனால அடுத்தடுத்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். இன்னும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி அடுத்தடுத்த லைவ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹேர் கட் கிளாஸ் என்றைக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹேர் கட் வந்து மார்ச் 6 to 7 2 days ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நேம் கொடுத்துருக்காங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான், ஒன்லி 6 to 7 சீட்ஸ் மட்டும் தான். நான் வந்து நிறைய பேரை க்ரௌட் சேர்க்க மாட்டேன், ஏன்னா அவங்கள வந்து பக்கத்தில் போய் கையை பிடிச்சி சொல்லிக் கொடுக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்ஸோட இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னிக்கில் இருக்க எல்லா ஹேர் கட்டும் அதை கவர் பண்ணுறோம் அந்த 2 நாளில். அதுக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அந்த ஹேர் கட் வந்து ரொம்ப 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 ஈஸி டெக்னிக்காக இருக்கும். மேம் இப்போ லைவ்ல இருக்கீங்க, எப்படி டேக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க மேம். ஆல்ரெடி டேக் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குல்ல. டேக் பண்ண லைவில் இருக்கிறதையும் டேக் பண்ணலாமாம்மா? அப்படியே லைவை ஷேர் பண்ணிங்கன்னா ஸ்டோரிக்கு போயிடும். இது போக நம்மக்கிட்ட காஸ்மெட்டிக்ஸ் நிறைய இருக்குமா, வேண்டவங்க வாங்கிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன், அது போக காம்பேக்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ட்ராப்ஸ் ஆயில், ஐஷேடோ பேலட் எல்லாமே லோ பட்ஜெட்டில் இருக்கும். விருப்பப்படுறவங்க இங்கே டெஸ்ட் இருக்குது, வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய என்ன ஐடியாஸ்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். அதுக்குரிய ப்ராடக்ட்ஸும் நான் என்னென்னா நான் மெசேஜ் பண்ணுவேன். மேம் ஷாம்பு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். நம்ம பிராண்டாக வெளியே கேட்குறாங்களா? நாங்கள் எங்களோட பிராண்டில் ஜிஎன்எஸ்ல ஸ்மூத்தனிங் ஷாம்பு வச்சுருக்கோம், வெட்டிவேர் ஷாம்பு வச்சுருக்கோம். டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதை கொடுத்துருவோம். இல்லை நான் யாருக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ஸ்மூத் ஆகணும் அப்படின்னா டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னா ஹேர் ஸ்மூத்தனிங் ஷாம்பு கொடுத்துருவோம். மேம் இப்போ அந்த ஸ்டோரிக்கு சேட் கொடுத்தா போக மாட்டேங்க. ஓகே, நோ இஷ்யூஸ்மா. நான் முதல்ல நீங்கள் போட்டுருந்துருக்கலாம். எல்லோரும் ஸ்டோரி போட்டுட்டு எல்லோரும் டேக் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான கிளாஸ், நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து லைவ்ல வந்தால் நம்ம ஐடி தெரியுது, நம்ம கற்றுக்கிறோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அது லாஸ்.
இப்போ இந்த வீக்கில் நம்ம போட்ட அந்த 3-4 லைவ்லேயே எத்தனை பேர் அப்டேட் ஆயிருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நன்றி சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாங்க, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி. வேறு எதுவும் டவுட் இருக்கு? நெக்ஸ்ட் டைம் பண்ண கூட சொல்லுங்க. ஓகேம்மா, நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்கடா, விட்டுருங்கண்ணா. நீங்கள் டேக் பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஏதாவது நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் நான். அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் போனோட நாங்கள் gift ப்ரொவைட் பண்ணோம். லக்கி ட்ராவில் 3 பேருக்கு ஃபேஷியல் 650 ஒருத்தர் ஃபேஷியல் கிட். ஆக்சுவலாக அது எம்ஆர்பி வந்து 850 ரூபா, ஆஃபரில் 650க்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபேஷியல், அரோமா ஃபேஷியல் கிட்டு. அதை வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக வந்து 3 பேருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணேன். வந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபோட்டோஸ் நான் இன்னும் இன்ஸ்டாவில் போடலை. அவங்க எல்லாருமே அவங்க ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. லக்கி ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த விட டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றக்காக சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் யார் யார் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, நேராக வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ தம்ஸ்அப் பண்ணிடுங்க. இல்லை மேம் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக வரும். இப்போ என்ன ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹேர் ஸ்டைலிங் ஜெல், ஜிஏ நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட், நம்மளோட ப்ராடக்டோட ஸ்டைலிங் ஜெல். இந்த ஜெல் வந்து எதோட கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலான்னா கெரட்டினோட கம்பேர் பண்ணிக்கலாம். இல்லைனா போடக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது ஆர்கானிக்கு, அது கெமிக்கல். இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே பண்ணோமா, சாட்டர்டே பண்ணியிருந்தோம். 1 டே கிளாஸ் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா ஏர்லோப் ட்ரீட்மெண்ட்டு, நோஸ் ஷேப்பிங்கு, பாடியில் உள்ள ஸ்ட்ரெச் மார்க்ஸு, டம்மி ரெடியூஸ், இந்த கிளாஸஸ்லாம் நான் போட்டிருந்தேன். நிறைய 15 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க. சீட் ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே நல்லா பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போனாங்க. அதில் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே திருப்பி வந்து எங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டம்மி ரெடியூஸு, ஸ்ட்ரெச் மார்க்ஸு, நோஸ் ஷேப்பிங் மட்டும் கேட்டிருக்காங்க. அதை தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, எங்கள் அட்மின் உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அந்த கிளாஸ் எப்போன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கி கிளாஸ் எப்படிமா இருக்குது? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இந்த ஹேர் இப்போ நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு அடுத்து சொல்கிறேன். 100% தேங்க்யூ. கேர்ள்ஸ் ஆர்னா எப்படி யூஸ் பண்ணுறது? இதே மாதிரி தான் ப்ராசஸ்மா. ட்ரையர் நல்லா மட்டும் போட்டுருங்க. பிஃபோர் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடவை ட்ரையர் போடுங்க. ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ரையர் போடுங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும் போதுமே முன்னால் வந்து நல்லா ட்ரையர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோக்கெவ்வளோ ட்ரையரில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ நல்லது. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு மேலே கெரட்டின் போடெக்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கள்ல நிறைய பேர், அவங்களுக்குலாம் தெரியும் அது என்ன ப்ராசஸ்னால் அதே ப்ராசஸ் தான் இதுவுமே. கெரட்டினும் ப்ராடக்ட்ஸும் என்ன பண்ணால் ஹேரை ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருக்காது. அந்த லுக் வந்து ஷைனிங்காகவும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் போடெக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் ஹேர் இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கெரட்டினும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அயனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு மேலே ஒரு தடவை லைட்டாக ட்ரையர் போடணும். நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு தடவை லைட்டாக ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ரையர் போடணும். ஆனால் வேறு ப்ராடக்ட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி தயவுசெய்து வேறு கம்பெனி ப்ராடக்ட்டில் ட்ரையர் போட்டுட்டு இதாகிடுச்சு மேம் ஃபோன் பண்ணிடாதீங்க. என்னோடய ப்ராடக்ட்டில் மட்டும்தான், என் ப்ராடக்ட்டுக்கு மேலே நீங்கள் இந்த ஹீட் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் செய்யாது. ஹீட் ப்ராடக்டர் மாதிரி இது. காமிங்க, பாக்ஸை காமிங்க. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கம்மா?
அது அவங்க எடுத்தது அவங்க ஹேருக்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டப்பா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. இதே ஃபுல் ஹேர்னால் ஃபுல் டப்பா யூஸ் ஆகும். பெரிய ஹேர்னா இது வந்து அவங்களுக்கு மீடியம் ஹேராக இருக்கனால ஒரு 1/2 டப்பா தான் யூஸ் ஆகிருக்கு. அதுலேயே மிச்சம் இன்னும் ஜெல் இருக்குது. நம்ம கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ பேபி. இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணுவீங்களா மேம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, சேவ் பண்ண மாட்டோம். அதனால தான் எல்லோரும் லைவில் இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். எல்லா வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக லைவில் உட்காந்து பார்க்க கஷ்டப்படுறாங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதில் பலன் இருக்கும். நீங்கள்லாம் இப்படி பொறுமையாக பார்த்து எங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அதுக்குள்ளே நான் இது பண்ணுறேன். இதை நான் போஸ்ட் பண்ணுறதோட வந்து நான் போஸ்ட் பண்ணல. கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ண வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு தடவை ட்ரையர் போடணும். ட்ரையர் போடுறாங்க பார்த்துக்கோங்க. சும்மா ரஃபாக ட்ரையர் போட்டால் போதும். இப்போ லேஸ் ஆயிடுச்சா? போதும். அதே மாதிரி இந்த பக்கம் சும்மா லைட்டாக போட்டால் போதும். இந்த பக்கம் ஜெல் அப்ளை பண்ண உடனே ட்ரையர் போடலாமா? தாராளமாக போடலாம்டா, தாராளமாக போடலாம். நம்ம ப்ராடக்ட்டில் நான் சொல்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கு இங்கே பண்ணுற சர்வீஸை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோமா. நாங்கள் 1.5 இயராக பண்ணக்கூடிய ட்ரிக்ஸை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா கண்டிப்பாக போடக்கூடாது. ஹீட்டை ஒன்றுமே நீங்கள் மேலே போட்டிங்கன்னா இதாகிடும், பேன் ஆயிரும் ஹேர். அது எல்லாத்தையுமே பெட்ரோலியம் கலந்துருப்பாங்க. பெட்ரோலியம் ஜெல் இருக்கும். அதனால வந்து அது ஆபத்து. ஓகேடா, இப்போ அயனிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செக்ஷனை பிரிச்சுட்டு அயன் பண்ணுறது 2 பேர் வேணும். நீ மட்டும் பண்ணிடுவியா? சரி. இப்போ அயனிங் மிஷின் போட்டு அயன் பண்ண போகிறாங்க ஹேரை. ஸ்ட்ரைட்னிங்க்கு பண்ணுவீங்களா, அந்த அயனிங் மிஷின் எடுத்துக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 180 வச்சுக்கோங்க, போதுமானதான். இது 180 190 வரைக்கும் வச்சுக்கலாமா, அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப ட்ரை ஹேர், பயங்கர கேர்ளு அவங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் 210 வரைக்கும் வரலாம். நான் இப்போ வைக்கிறது வந்து 190 வச்சுருக்கேன். கரெக்டான டெம்பரேச்சர், போதுமானது. மினிமம் இது கரெக்டாக இருக்கும் உங்கள் ஹேருக்கு. லூஸாக இருக்கு. ஏமா ஹேர் ஸ்ட்ரைட்னர் இது காப்பர் பிளேட் உள்ள ஸ்ட்ரைட்னரு. இது யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் இன்னும் நமக்கு வந்து ஷெட்யூல் ஆகும். அதுக்கு தான் நம்ம இது போட்டிருக்கோம். நார்மலாக இருக்கிறதோட இந்த மாதிரி காப்பர் பிளேட் இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்னர். இன்றைக்கி ஒரு கொரியர் போயிருக்குல்ல ஃபேஷியல் கிட்டு. ஆமாம் மேம். எந்த ஊர்? திருத்தாங்கல்லேருந்து ஒரு பார்லர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஷியல் கிட்டு கொரியர் போயிருக்கு.
வாஷ் பண்ணாமல் நம்ம அயன் பண்ணுறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா? இந்த ஸ்மூத்னிங்க அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 months ஒன்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹேர் ஃபால் ஆகாதா? கண்டிப்பாக ஆகாதுப்பா. இல்லா சிஸ்டர், உங்களுடைய அந்த மெசேஜ் கொஞ்சம் புரியல, மறுபடியும் மெசேஜ் பண்ணுறீங்களா? ஒவ்வொருத்தனையும் லைட்டாக கோம் பண்ணி விட்டுருங்க. அடுத்த லேயர் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை கீழே இருக்கிறத கோம் பண்ணிடணும். இது வந்து நம்ம டெம்ப்ரவரி அயனிங் தாம்மா, இது பர்மனெண்ட் கிடையாது, டெம்ப்ரவரி தான். அவங்க மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் அதை கொண்டை போடக்கூடாது, பின்னக்கூடாது. அதுபோக ஹோம் கேர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஜெல்லவே அவங்க கையில் கொடுத்துருவோம். அவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணும்போது இதாக இப்போ யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஹோம் கேருமே நாங்கள் இதான் கொடுப்போம், ஷாம்பூ ப்ளஸ் இந்த ஜெல். அவங்க என்ன பண்ணணும், குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி லைட்டாக கோம் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த காலேஜில் கல்ச்சுரல்ஸு, ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு, நாங்கள் டூர் போகிறோம், ஃபங்க்ஷன் இருக்குது, எங்களுக்கு அன்றைக்கி மட்டும் நல்லா இருந்தால் போதும், எனக்கு ஸ்ட்ரைட் லுக் வேணுன்றவங்க நீங்கள் இதை சர்ச் பண்ணலாம். டெம்ப்ரவரி அயனிங்க அதில் மெயின் வந்து நீங்கள் வந்து ஹேர் ஃபாலுக்கும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன, மற்றதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, ஹேர் ஃபால் வராதுங்க இந்த அயனிங்கில், வாங்கன்னு தாராளமாக நீங்கள் அவங்கள வந்து கன்வே பண்ணலாம். ஓகேவா? இந்த டெக்னிக் எல்லோரும் பண்ணிடலாமா? ஈஸியாக இருக்கா? எத்தனை பேருக்கு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணணும்னு ஆசை இருந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண பயந்துக்கிட்டு பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கிளைண்ட்டுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டீங்க எல்லோரும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு. அழகாக 2500 ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணலாமா. கம்மியான டைமிங்கில் கம்மியான ப்ராசஸில் ஒரு ரிசல்ட். நீங்கள் பிஃபோர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம உங்கள் ப்ராடக்ட் வேணும், எப்படி பை பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நம்பருக்கு டிஎம் பண்ண சொல்கிறா. வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7373604605 73 73 604 605. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னாலும் கொடுத்துருவாங்க. கிளாஸ் டீட்டெயிலுமே அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க, அட்மின் இருக்காங்க. சிஸ்டர் நீங்கள் மதுரையா இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டா சிஸ்டர்? அதர் டிஸ்ட்ரிக்ட்மே நம்ம கொரியர் போட்டுட்ருக்கோம்.
நம்ம ஸ்டூடெண்ட்டோட பார்லரில் நிறைய பார்லர் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது ஈஸியாக இருக்கனால என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்கனால வாங்கி அவங்க அந்த சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. நான் ப்ராடக்ட்டை மட்டும் ப்ரொமோஷன் பண்ணலை, உங்கள் சர்வீஸ் சம்பாதிக்கிறதுக்கும் ஐடியா கொடுக்குறேன். ஓகே, எல்லாருமே பண்ணிக்கலாம். 10 வயசுக்கு மேலே யாருக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். 10 வயசு குழந்தைக்கு மேலே வந்து யாருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். 10 வயசு குழந்தைய தூக்கி உட்கார வச்சு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா சுட்டுரும், அது இங்கிட்டு திரும்பும். அதெல்லாம் மேக்ஸிமம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து எத்தனை வயசு வயது வரமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுக்கு. 2 டெக்னிக்குமே அப்படி தான், ஹேர் ஸ்பாவும் அப்படி தான், இதுவுமே அப்படி தான். ஓகே, எத்தனை பேருக்கு ஹேர் கட் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது? என் டெக்னிக் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே ஈஸியாக இருக்கனால ஹேர் கட் கிளாஸும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் நான் அடுத்து கற்றுக்கலாம் தள்ளி போடாமல் குயிக்காக கற்றுக்க பாருங்கள். ஜமீன் ஃபாத்திமா ஏதோ மெசேஜ் போட்டு யாரோ திண்டுக்கல் மேம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பழைய மெசேஜ் ரிப்ளை பண்ணிச்சு. ஆனால் நம்ம இன்னும் வேணாலும் இவங்களுக்கு ப்ராடக்ட் போடலாம்ப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு டப்பாய் ஃபுல்லாகவே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் லைவில் வந்து ரொம்ப நேரம் ப்ராசஸ் பண்ண முடியல, அதனால் ஷார்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டப்பா ஃபுல்லாகவே போட்டுருங்க. அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட்டை போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்க ஹேர் ஸ்ட்ரென்த் ஆகும். ட்ரை ஆயிடுச்சுல, அவ்வளோ ட்ரைனஸில் இருக்குது. உனக்கு ட்ரை ஆகலை இல்லாமா, அவங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த 2 ஜெல் வேறு வேறையா? அது வேறு, இது வேறு. இது ஸ்டைலிங் ஜெல்லு. இது வந்து இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அயன் பண்ணிக்கலாம். அதை போட்டு அயன் பண்ண முடியாது, பண்ணால் ரொம்ப ஸ்கேல்ஃபுல்லுக்கு எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும். வேறு மாதிரி இருக்கும். ஸ்பா க்ரீமில் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து அந்த சில்னஸ் அப்படியே இருக்கு. இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அவங்களோட இதுக்கு வந்து குணமாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நம்மளை தேடி வராங்க. கண்டிப்பாக 100%. அதே போல் நம்ம கிளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி போய் அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி. அதனால தான் நம்ம அடுத்தடுத்து புதுசாக லான்ச் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே வருது. ஸ்டூடெண்ட்டுமே அப்படி தானே பண்ணுறாங்க. ஏதாவது நல்லா இருந்தால் எங்கள் மேம்கிட்ட போங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்கல்ல. மற்ற இடத்துல எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்க நம்மளை ரெஃபர் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க மேம், எங்களுக்கு ஆர்கானிக்காக வந்து பாடி லோஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்கானிக் பாடி லோஷனா? அது இன்னும் நான் ரெடி பண்ணலை. பாடி பட்டர் தான் என்கிட்ட இருந்தது. பாடி லோஷன் வந்து பார்ப்போம், பிளான் பண்ணலாமா. ஹேர் ஃபினிஷிங் எப்படி இருக்குது பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்க ஹேர் இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள். சூப்பராக இருக்கு மேம். 100% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பேபி. ஜமீன் பார்ட்னர்ஸ் சூப்பர் மேம். ஆனால் ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கலாம்டா, ரொம்ப ட்ரையாக இருக்குது.
இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் இன்னும் நல்லா வந்திருக்கும். இன்னும் நான் ப்ராடக்ட் வந்து எப்போயுமே இன்னும் கொஞ்சம் சேர்த்தேன். ஒரு டப்பா ஃபுல்லாமே உங்களுக்கு போடுற மாதிரி மேக்ஸிமம். இன்றைக்கி நம்ம யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் அதை வந்து யாருக்கு லிஸ்ட்டு ஐடி நேம்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அவங்க யாராருன்னு சொல்லி அப்படியே வாசித்து விட்ருங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க மேம். அவங்க யாராருன்னு சொல்லி அப்படியே வாசித்துருங்க. நீங்கள் ஆக்சுவலாக நேராக வந்து வாங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பில் வந்துடும் வாட்ஸ்அப்பில். நெக்ஸ்ட் என்ன லைவ் போடலாம், என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? நம்ம ஹேர் பார்த்துட்டோம், ஸ்கின் பார்த்துட்டோம். அன்றைக்கி வேறு என்ன பார்க்கலாம்? கலை பார்லர் வந்து வாங்கிக்கிறேன்னு போட்டிருக்கா. ஓகே கலை. மற்றவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வேணாமா? ஓகே, வேணாட்டி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ப்ராடக்ட் வேணும் மேம், எப்படி பை பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் மேம், கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன். சூப்பர் மேம், என் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஜெல் ப்ராடக்டோட இமேஜ் காட்டுங்க. அந்த ரெண்டுமே எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் காட்டுங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஜெமின் பத்மா எதுக்கு இன்ட்ரெஸ்டட்? ஹேர் கட் கிளாஸ் கார்டா? நீ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுமா? ஓகே. இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலிங் ஜெல். இதுதான் இப்போ நம்ம ஐனிங்க்கு யூஸ் பண்ணுறோம். டெம்பரரி ஐனிங்க்கு இதான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வேறு, ஹேர் ஸ்பா வேறு. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே வேறு ஃபார்முலா. இது வந்து ஸ்டைலிங் ஜெல்லோட கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 50 கிராம் டப்பாவில் இருக்கும். இப்போ ஹேர் ஸ்பா வந்து பார்த்திங்கன்னா 450 கிராம் கிட்ட வரும்.
இது வந்து ஹேர் ஸ்பா. இது பெரிய பாக்ஸில் இருக்கும். இது 450 கிராம் இருக்கும். உங்கள் லைவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ பேபி. நெக்ஸ்ட்டு என்ன லைவ் போடலாம் சொல்லுங்கள். அப்போதே கேட்டேன், யாரும் சொல்லலை. சரி ஓகே, அவ்வளோதான், போதுமா, லைவில் நிப்பாட்டிக்கலாமா? யாருக்குமே டவுட் இல்லை, அப்படி தானே? மணிமேல கமெண்ட்ஸ் பாருங்கள், என்ன வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க மேம். நம்பர் சொன்னோம்டா, 7373604605. 7373 604 605. நம்பரை அனுப்பியிருக்கோம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கிளாஸ் கேட்டேன்ல, அதுக்கு யாரும் ரிப்ளை பண்ணலையா? லைவில் அடுத்து என்ன வேணும்னு கேட்டேன். இல்லை மேம்.
நான் என் பிரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருப்பாங்க. போனோடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஹேர் ஜெல் அப்ளை பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணிடுவேன். ஒரு மினிமஸாக அயன் பண்ணி இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அயன் பண்ணிவிட்டு இல்லைனா ஃப்ளோ ட்ரையர் போட்டுருவேன். நான் ஆல்ரெடி முதல்ல காமிச்சேன் உங்ககிட்ட வந்து கோம்பு ட்ரையர், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் க்ரீம் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்மூத்தனிங் மூஸ் யூஸ் பண்ணுவாங்க. மூஸ் வந்து 1000 rupees கிட்ட வருது. நான் நிறைய பேர் அதை வாங்க காசு இல்லாமல் ஹேர் ஃபினிஷிங்காக பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதான் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மேம் ஃபேஷியல் கிளாஸ் கேட்டிருக்காங்க, ஹேர் ஸ்டைல் கிளாஸ் கேட்டிருக்காங்க. நார்மல் ஃபேஷியல் மசாஜுக்கும் லிஃப்டிங் மசாஜுக்கும் டிஃப்ரென்ஸ் பற்றி கிளாஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த்ரெட்டிங் கிளாஸ் கேட்டிருக்காங்க மேம். ஓகேடா. ஆனால் த்ரெட்டிங் கிளாஸ்லாம் நம்ம லைவில் வந்து டவுட் தான் கிளியர் பண்ண முடியும். மேக்ஸிமம் வேணால் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து த்ரெட்டிங் கிளாஸ் வேணால் பிளான் பண்ணலாம். ஐப்ரோ கிளாஸ். இந்த கிளாஸ் கேட்டது யாராவது இருப்பாங்க நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்களா? எஸ் மேம். நம்ம பிள்ளை இல்லை, ஒன் டே கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஓ, அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃபேஸ் லிஃப்டிங்க்கு ஸ்பெஷல் டெக்னிக் நம்மக்கிட்ட இருக்குது. கப்பிங் ஃபேஷியல் தெரப்பி. எத்தனை பேருக்கு ஃபேஷியல் வந்து பண்ணுவேன், ஆனால் எனக்கு வந்து நிறைய அப்டேட் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஃபேஷியல் கிளாஸஸ் ஏதாவது இங்கே அப்டேட் கிளாஸஸ் நேரடியாக வரணும். அப்டேட் கிளாஸஸ் இங்கே ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் கப்பிங் தெரப்பி வந்து மஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க எல்லோரும். ஃபேஸ் கப்பிங், நோஸ் கப்பிங் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஃபேஸை நல்லா லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிராண்டு தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. தெரப்பி மட்டும் அதில் கற்றுக்கோங்க. நெயில் ஆர்ட் கிளாஸ் கேட்டிருக்காங்க மேம். ஓகே. நெயில் ஆர்ட் வந்து ஆன்லைனில் எடுக்க முடியாதுலடா. ஆன்லைனில் குயிக் ஷார்ட்டாக எடுக்கிற கிளாஸஸ் நான் எடுக்கிறேன். அது போக நேராக வந்து ஹேண்ட் சினிமேட்டிக்ஸோட கற்றுக்கிறது மஸ்ட்டு. நெயில் ஆர்ட் கிளாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நேராக வந்து கற்றுக்கோங்க. 4500 வரும். உங்களுக்கு வந்து நெயில் ஆர்ட் ப்ளஸ் நெயில் எக்ஸ்டென்ஷன் ரெண்டும் சேர்த்து 3 days கிளாஸ் வரும். ஹேண்ட் சினிமேட்டிக்ஸு ப்ராடக்ட் நாங்களே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். மேம் நெக்ஸ்ட் கிளாஸ் டேட் மேம்? இப்போதைக்கு எனக்கு கரண்ட்டில் ஒர்க் நிறையா இருக்குடா. அதெல்லாம் ப்ரைடல் ஒர்க் வேறு இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் கிளாஸோட டேட் போடல. இப்போ ஹேர் கட் கிளாஸுக்கு தான் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் வந்து 6ம் 7ம் ஹேர் கட் ஒர்க் ஷாப் தான் நடக்க போகுது. அது கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்து லைவே போடுவோம். கிளாஸ்க்கு என்னென்ன நம்ம கொண்டு வருவோம்? அவங்க வந்து வரும்போது வந்து டம்மி கொண்டு வரணும், சிசர்ஸ், ட்ரையர் கொண்டு வரணும். நான் வந்து கிளாஸில் வந்து அவங்க என்ன ஹேர் கட் கேட்டாலும் லைவில் பண்ணி காமிச்சிருவேன். இதில் வந்து ஏன் அப்படின்னா டம்மி ஏன் நம்ம ப்ரொவைட் பண்ணாமல் பண்ணோன்னா நான் ஃபீஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வாங்குறேன். நான் என்னோட டெக்னிக்கு மட்டும் தான் அமௌண்ட் வாங்குறேன். 2500. நான் டம்மி வாங்கி தரேன், அக்சசரிஸ்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அது நான் எக்ஸ்ட்ரா நான் சார்ஜ் பண்ணும்போது சில பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதெல்லாம் அவங்க சாய்ஸ். அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து அவங்க பை பண்ணிட்டு வந்துடட்டும். வீட்டில் வச்சுருப்பாங்களா ஆல்ரெடி டம்மி, இதெல்லாமே அதை கொண்டு வந்தால் போதும். நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கை வந்து தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அதில் சர்டிஃபிகேஷன் பண்ண மாட்டேன். எத்தனை டைப் ஹேர் கட் இருக்கும் ஒரு கிளாஸில்? மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 8 ஹேர் கட் வந்து கவர் பண்ணுறேன். அது போக எல்லா ஹேர் கட்டோட டெக்னிக்கும் அதுலேயே உங்களுக்கு சிலபஸாக வந்துடும், பேபி கட் உள்பட. இப்போ வர ஃப்யூச்சர் வந்து ஹேர் கட்டு, ஹேர் ஸ்பா, ஹேர் டிபார்ட்மெண்ட் உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் தான் அதிகமாக மூவிங் ஆக போகுது. அதனால் கொஞ்சம் எல்லோரும் கேதர் பண்ணிக்கோங்க. லைவ்ல இருக்கவங்க பிஃபோர் ஆஃப்டர் எடுத்து வச்சிருக்கீங்களா? நம்மளே எடுக்கல. ட்ரையா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு பாரு. ஆனால் லைவ் பார்க்குறதெல்லாம் ஓகே தான். நீங்கள் வந்து வேறு ப்ராடக்ட்டை தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணி அயன் பண்ணேன் மேம், கிளைண்ட் வந்துட்டாங்கன்னு ஃபோன் பண்ணிடாதீங்க. நம்ம ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இந்த டெக்னிக் பண்ண முடியும். இது நான் என் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்க டெக்னிக். அலரம் அடிச்சுட்டு த்ரெட்டிங் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைவ்ல வந்து நீங்கள் நேரடியாக வந்து படிச்சுக்கலாமா? ஹேண்ட் சினிமேட்டிக்ஸோட இருக்குது. உங்களுக்கு 3 days வரும் கிளாஸ். ஆல்ரெடி உங்களுக்கு த்ரெட்டிங் பண்ண தெரிஞ்சு எனக்கு பிக் பண்ண முடியலன்னா நான் அந்த டச்சப் கொடுத்துருவேன். இல்லை எனக்கு த்ரெட்டிங்கே தெரியாது, மொதல் இப்போ தான் பழக போகிறேன்னா அது நீங்கள் வந்து எப்படி ஒரு 15 நாள் கிளாஸ் வர மாதிரி இருக்கும் த்ரெட்டிங்க்கு மட்டும். 3 daysனா ஃபுல் டேவா மேம்? ஃபுல் டே வரும். மார்னிங் 10 to 4. இதில் கொஞ்சம் ஹெஸ்ட்டாக இங்கே இருந்தீங்க மாட்டேன். இப்போ 2 பேர் இருந்து நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும். இல்லை நான் சிங்கிள் பர்சனாக பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு ½ hour டைம் எடுத்துக்கும் அயனிங் பண்ணுறதுக்கு. 3 daysல த்ரெட்டிங் ஃபுல்லாக கற்றுக்கலாமா மேம்?
ஆல்ரெடி அதான் சொல்லிட்டேன், அவங்க இருக்கு த்ரெட்டிங் பழகிருக்காங்க. எனக்கு நம்மகிட்ட நிறைய பேர் மெசேஜ் டவுட்ஸ் இருந்துச்சு, எனக்கு அதை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் மட்டும் சொல்லிக் கொடுங்க, எனக்கு பர்ஃபெக்டாக எடுக்க வைங்கன்னா நான் எடுக்க வச்சிருவேன். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சுத்தமாக தெரியாது அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பரான கிளாஸ்க்கு தான் வரணும். ப்ரைஸ் கேட்டிருக்காங்க மேம், த்ரெட்டிங் கிளாஸோட ப்ரைஸ். உங்களுக்கு 3 days கிளாஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து 6000 வருமா. ஆனால் ப்ராப்பராக அவங்கள த்ரெட்டிங் பண்ண வைக்கிறது, கைட் பண்ணுறது என்னோட பொறுப்பு. அதில் என்னென்ன த்ரெட்டிங்ஸ் வரும்னா, த்ரெட்டிங் எப்படி பெயின் இல்லாமல் பண்ணுறது, மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, மேப்பிங் எப்படி பண்ணுறது, கிட்டத்தட்ட வந்து பர்ஃபெக்டாக ஒரு நேச்சுரல் ஐப்ரோ எப்படி நான் ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவேன். எஸ் த்ரெட்டிங்கும் அதில் வந்துடும், ஹைஜீனிக் த்ரெட்டிங்கும் அதில் வந்துடும். இன்றைக்கி லைவ் பார்க்குறவங்களுக்குலாம் ப்ராடக்ட் ஒரு ஆஃபர் கொடுத்துடலாமா? இன்றைக்கி லைவில் பார்த்துட்டு எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு இன்றைக்கி நீங்கள் டிஎம் பண்ணி புக் பண்ணிங்கன்னா ஒரு ஹேர் ஸ்பாக்கு ஒரு ஹேர் ஜெல் ஃப்ரீ. 500க்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஹேர் ஸ்பாக்கு 250 ஒர்த்துள்ள ஒரு ஹேர் ஜெல் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். நான் நாளை கழித்து நான் புக் பண்ணுறேன்னு கிடையாது. இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப்பில் டக்குன்னு மெசேஜ் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் ப்ராடக்ட் 2 நாள் கழிச்சு கூட வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் குயிக்காக. அதுபோக அவங்களுக்கு ஒன் மோர் இன்னொருக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ப்ராடக்ட் கையில் நீங்கள் நேராக வந்து வாங்கும்போது. இதில் வந்து நீங்கள் ஹேர் சீரம் அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாமா, அப்படியே விட்டாலே போதும். இவங்க ஹேர் வாஷ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 3 daysக்கு அப்புறம் தான் ஹேர் வாஷ் எடுத்துக்கணும். ஹேர் வாஷ் எடுக்கும் போதுமே மொத்தமாக அள்ளி மேலே வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி தலை கீழே தொங்க போட்டு தான், முடி தொங்க போட்டு தான் கீழ் நோக்கி தான் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுவோம், லைட்டாக ஜெல் அப்ளை பண்ணி அவங்க ட்ரையர் போட்டுக்கிட்டா நல்லது. அப்படின்னா கோம் பண்ணிக்கிட்டா போதுமானது. அதே போல் வந்து இங்கே டேட்டூ கிளாஸ், பிரைடல் மேக்கப் ஒர்க் ஷாப்லாம் போயிட்டுருக்கு. வாரத்தில் 2 நாள் வந்துட்டுருக்காங்க. இல்லை எனக்கு என்னோட இவ்வளோ தூரம் வர முடியாது மேம், எங்கள் ஏரியாலே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணிங்கன்னா அட்மின் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நிறையா ஒர்க் ஷாப் நாங்கள் இப்போ வெளியே போய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு 5 members ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கே வந்து கிளாஸ் கொடுத்துருவோம்மா. மேக்கப் கிளாஸு, சர்வீஸ் கிளாஸஸ், நீங்கள் என்ன கிளாஸ் கேட்டாலும் நாங்கள் மைக்ரோ பிளேடிங், டேட்டூ எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மேம் சிஎஃப் ஃபேஷியல் மதுரைக்குள்ளே எந்த ஏரியாலும் அது பண்ணி கொடுப்பீங்களா மேம்? பண்ணி கொடுப்போம்டா, ஆனால் மினிமம் 2 கிளைண்ட்டாவது அவங்க தான் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க ஸ்பாட்டுக்கே வந்து பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு அதில் எந்த வேலையுமே கிடையாது, நம்ம ஸ்டாஃப் தானே பண்ணுவாங்க. நான் அவங்க கிளைண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட் மட்டும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டாஃப் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்தால் மட்டும் போதும். மதுரையில் அண்ணா நகரில் அப்படின்னா நம்மளோட சரோஜினி நம்மளோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க பார்லரில் பண்ணிகிட்டு இருக்கோம். பறவையில் வந்து கண்மணி நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க பார்லரில் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி லைவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெசேஜ் போடுங்கம்மா, உங்கள் பார்லர் அட்ரஸாக பார்க்குறவங்க நோட் பண்ணிக்குவாங்க. அண்ணா நகர், தெப்பக்குளம், தல்லாகுளம் அந்த சைடில் உள்ளவங்க வந்து நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங் இருக்குது. எந்த ப்ராடக்ட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் பார்க்க முடியாது. அவங்க ஹேர் எவ்வளோ ட்ரையாக இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அபி சிஸ்டர் சூப்பராக இருக்கு மேம். தேங்க்யூ டியர். டெக்னிக் ஈஸியாக இருக்கா? பண்ணலாமா? எவ்வளோ ஷைனிங்காகவும் இருக்குது, வேவ் எப்படி குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவங்க வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா எடுத்துக்கலாம், 1 மந்த் ஒன்ஸ் எடுத்துக்கலாம். கேர்ள் ஹேர் ஜாஸ்தியாக இருந்தால் 15 நாளைக்கு ஒருக்கா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹேர் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ பேபிஸ், ஹார்ட்டு பறக்குது. கண்டிப்பாக பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அபி சிஸ்டர். ஓகேடா சிஸ்டர் சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ப்ராடக்ட் பை பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன். 500க்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஹேர் ஸ்பா வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்டைலிங் ஜெல் ஃப்ரீ. அப்படி இல்லை எனக்கு ஸ்டைலிங் ஜெல் மட்டும் தான் வேணும் அப்படின்னா 3+1 ஸ்டைலிங் ஜெல் 3 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. தேங்க்யூ மேம். சூப்பர் மேம். ஜமீன் பார்ட்னர் புக் பண்ணிட்டாங்க மேம். சூப்பர்டா. ஹேர் ஸ்பா ஜெல் மேம். சூப்பர் டியர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டாங்களா? இதில் தான் புக் பண்ணி. சரி, ஓகேடா. வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? உங்களுக்கு என்னடா ஃபீல் ஆகுது? மேம் எனக்கு அதான் மேம் அந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போதே நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. செகண்ட் டைம் அவங்க டூம் பண்ணும்போது எனக்கு ஹேர் இருக்க ஃபீலே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது மேம். சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு வந்து பவுன்ஸியாகவும் இருக்கும், ஹேர் வால்யூமாக தெரியும். அடர்த்தி கம்மியாக இருக்கவங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது இவ்வளோ ஷைனிங் இருக்குல்ல மேம். இன்னும் வேணால் நீங்கள் ப்ராடக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலான்டா. நம்ம லைவில் வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்க முடியாதுன்றனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். நீங்கள் வேணால் இன்னும் ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே எங்களுக்கு போட்டுறது நல்லாயிருக்கும். சரியா? ஓகே டியர், தேங்க்யூ. ஓகேம்மா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. 2 கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ யாருக்கு சர்டிஃபிகேட் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? சொல்லிடுங்கடா அப்படியே. நித்யா சிஸ்டர், கலை மதுரை பொண்ணு, ஸ்ரீ வனிதா, ஜமீன் ஃபாத்திமா, அனு, அபி சிஸ்டர், பத்மா சிஸ்டர், 7 members மேம். அண்ட் ஆர்த்தி அண்ட் ஜெயசுதா சிஸ்டர். மொத்தம் எத்தனை பேருடா? 9 பேர் மேம். 9 பேருக்கும் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறோம். வேறு ஏதாவது டேக் பண்ணியிருக்கீங்களா? நான் 1 more லைவை முடிச்சுட்டு மேலே போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? டவுட் எதுவும் இருக்கா? இந்த 2 சர்வீஸும் நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா நெக்ஸ்ட் கிளாஸஸில்? சர்ப்ரைஸ். வாட் சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் தான் இருக்குது. ஓகே மேம். இன்னும் சர்ப்ரைஸ் வேணுமா உங்களுக்கு? 10லையா கொடுக்குறதெல்லாம்? நான் என்ன ப்ராடக்டை காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது தான் சொன்னேன் நான். ஹேர் ஸ்டைலிங் ஜெல் வந்து இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 3 ஜெல் 2 ஜெல், ஆக்சுவலாக 3 ஜெல் வாங்கினீங்கன்னா 1 ஜெல் ஃப்ரீ. இல்லை ஹேர் ஸ்பா வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஹேர் ஸ்பா புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டைலிங் ஜெல் ஃப்ரீ. ஓகே, இதை வந்து நீங்கள் டெம்பரரி ஐனிங்க்கு பண்ணிக்கலாம், ஸ்மூத்தனிங்க்கு பண்ணிக்கலாம். இதை வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு ஹேர் ஸ்பா இந்த ஒரு டப்பா 500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து லாங் ஹேர் இருந்தால் 5 பேர்லேருந்து 6 பேருக்கு பண்ணலாம். ஷார்ட் ஹேராக இருந்தால் அப்படின்னா இன்றைக்கி நான் காமிச்ச மாதிரி ஷார்ட் ஹேராக இருந்தால் 10 பேருக்கு பண்ணலாம். ஒரு ஹேர் ஸ்பா பண்ணும்போது 1500 சார்ஜ் பண்ணணும் ஒரு சிட்டிங்க்கு. இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா தான் நீங்கள் ஃபுல்லாக போட்டு அயன் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட வந்து 2500 சார்ஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம அயனிங் ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கனால. என்ன போடுறோம், ஒரு பொண்ணு வந்து நேம் மிஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. யாருன்னு பாருங்க. அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பாம இருந்திருப்பாங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலையாடா? அனுப்பி விடுங்க. பாஸ் இம்ரான் ஐடி நோட் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே. அண்ட் மஞ்சு குணா. சிஸ்டர் நான் உங்கள் ஐடி நோட் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக எனக்கு அவ்வளோ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒன்று உட்கார், மறந்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம ஹேர் ஸ்பா கிளாஸ் பார்த்தோம்ல, அவங்களுக்கு இப்போ ட்ரை ஆகிடுச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ வந்து ஃபுல்லாமே ட்ரை ஆகிடுச்சு, 50% ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக ட்ரையர் மட்டும் போட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவேன். 1 ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ண சொல்லுவேன். இல்லை கிளைண்ட் இங்கே உட்காந்து எனக்கு வாஷ் பண்ணி எல்லாமே முடிச்சு விட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 1 ஹவர் உட்கார வச்சுட்டு திருப்பி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி, ஷாம்பு வாஷ் போடக்கூடாது, வெறும் வாஷ் தான் எடுக்கணும், வித்தவுட் வாஷ் பண்ணிவிட்டு ஆமாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் லைட்டாக ட்ரையர் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். மேக்ஸிமம் 1 ஆர் 2 ஹவர்ஸ் வச்சுக்கிறது நல்லதுமா ஹேரில். இப்போ நீங்கள் வச்சுக்கிறீங்களா வாஷ் பண்ணிக்கிறீங்களா? என்னம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன்றீங்க? ஆமாம் லைட்டாக ட்ரையர் போடுறேன். அந்த மிஷினில் போடு. என்ன சொல்கிறாங்க மஞ்சு குணா? ஒரு 1 டே விட்டால் நைட் ஃபுல்லாக விட்டால் பரவாயில்லையாங்க? நைட்டில் அப்படி வைக்கக்கூடாது. இது வந்து ஆர்கானிக் பொருள்னு சொல்லியிருக்கேன். குளிர்ச்சியில் 1 ஆர் 2 ஹவர்ஸ் மேலே வச்சுருக்க வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு வந்து குளிர்ச்சியும் சேராது இருக்கு. ஓகே, அதனால் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கிறது நல்லது தான். இப்போ அயன் பண்ணி விட்டுறோம், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். மேம் எனக்கு சர்டிஃபிகேட் அப்படின்னு ஓகே, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கடா, நோட் பண்ணிக்குவாங்க. அவங்களாம் டேக் பண்ணியிருக்காங்க போல, நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறோம், ஹையில் வச்சு. இப்போ நான் இவங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறேன், அதனால என்ன பண்ணுறோம் ட்ரையர் மட்டும் போட்டு அனுப்புகிறோம். அவங்க வீட்டில் போய் 1 ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஹேர் ஸ்பா. இதுக்கு நீங்கள் அயன்லாம் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்பா பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லா ரிலாக்ஸிங் இருந்துச்சு. ஓகே, நல்லா தூக்கம் வந்துச்சுமா. தூங்கிடலாமா? அந்த ஹீட் இறங்குறது அப்படின்னு தெரியுது அந்த கண்ணில். அதுக்கு தான் அந்த காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஆயில் பாத் எடுத்தாங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னா பாடியில் ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் ஆகி பாடி ஹீட் எல்லாம் குறையணும், அப்போ தான் ஆர்கன்ஸ்லாம் நல்லா வேலை செய்யும், நோய் சக்தி அதிகரிக்குன்றக்காக. சரியா? ஹேர் ஸ்பா எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழகுக்கு மட்டும் கிடையாது, நோய் சக்தி அதிகமாகும், பாடியில் வந்து வியாதிகள் வர்றது குறையும். பாத்ரூம் நோட் பண்ணிருக்கீங்களா? நான் லைவ்ல இருந்ததுனால என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ண முடியல மேம்னு கேட்டிருக்கேன். ஓகே, லைவை முடிச்சதுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன்டா, நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கிளாஸ் பேக் பண்ண முடியும். கெமிக்கல் ப்ராடக்ட்டுக்கு சேம் ப்ரொசீஜரா மேம்னு கேட்டிருக்கேன். நோ பேபி, இல்லைம்மா. கெமிக்கல் ப்ராடக்டோட ப்ரொசீஜரே வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். நம்ம டெக்னிக் வந்து நான் சொல்லிக் கொடுத்ததை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஆர்கானிக் பொருளுக்கு மட்டும்தான். அவங்க ஆர்த்தி அவங்க ஸ்டாஃப் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. நம்ம ஸ்டாஃப்னா சொல்லலை, அவங்க கை வச்சு எனக்கு தூக்கம் வந்துருச்சு நல்லா. அவங்க ட்ரெயின் ஆகிட்டாங்களா, இங்கே நிறைய சர்வீஸ் அவங்க தானே கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த குவாலிட்டியிலே என்ன பண்ணிடுவோம், உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். 1 ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்க சொல்லிடுவேன். என்னோடய கிளைண்ட்டை இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெளியே கிளம்பிடுவாங்க. ஹேர் ஸ்பா இது, ஓகேவா? ஹேர் ஸ்பா வந்து இதுவுமே உங்களுக்கு ஷைனிங்காக தான் இருக்கும். இது வந்து ஹேர் ஃபாலுக்கு பண்ணியிருக்கோம், ரிலாக்ஸிங்க்கு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, எப்படி இருக்குது எல்லோரும் சொல்லுங்கள். கிளாஸ் பிடிச்சிருக்கா? இதுக்கு மேலே இப்படி ஒரு ஹேர் ஸ்பாவும் இப்படி ஒரு கிளாஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? யுவஸ்ரீ நேச்சுரல் பியூட்டி அகாடமி நம்ம ஸ்டூடெண்ட் திருமங்கலம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் யுவஸ்ரீ. உமா டியர். மேம் இன்னைக்கு உமா சிஸ்டர் லைவ்ல வந்த மாதிரி தெரியல. இல்லை, இவங்க இன்னொரு உமா சீனியர், அவங்களுக்கு முன்னால் படித்தவங்க. அவங்க வந்து டேட்டூ ஆர்டிஸ்ட் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்மக்கிட்ட தான் பண்ணாங்க. அட்வான்ஸ் சர்வீசஸ்லாம். யுவா சிஸ்டர் வேற லெவல் மேம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. சுஜா சிஸ்டர் ஹாய் மேம் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்னோட கிளாஸஸ்
என் கிளாஸஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் ரிப்பீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு உங்கள் கிளாஸஸ் உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்ன கிளாஸ் வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம், நான் வந்து எடுத்து கொடுப்பேன். உங்களுக்கு அப்படின்னா என்ன கிளாஸ் எடுத்து கொடுக்கணும், யாருக்கு அப்படி வில்லிங்காக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. தண்ணி வந்து நிறைய குடிக்கணும், அப்போ தான் ஹேர் ஃபால் வராது, பிம்பிள்ஸ் எல்லாம் வராது. அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக பேசுவீங்களா, சவுண்டு கேட்கும். கிளாஸ் வரும். ஓகே, டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சா? லைவ் க்ளோஸ் பண்ணிடலாமா? செம்மையாக இருக்குது மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், சூப்பர் மேம். ஓகே, லைவை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்து நான் வந்து எவ்வளோ எனக்கு இங்கே வந்து அவ்வளோ வேலை இருக்குது, பிஸியாக ஒர்க் போயிட்டுருக்கு. அடுத்து மறுபடியும் அப்டேட் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வேலை இருந்தாலுமே எனக்கு வந்து லைவ் போட இன்ட்ரெஸ்ட் வந்த காரணம்னா உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்க வேண்டும். உங்கள் வாய்ஸ் கேட்கல மேம், எங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது மேம். தேங்க்யூம்மா. வாய்ஸ் கேட்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கு. கேட்டாலே தேங்க்யூ ஸோ மச் மேம். யுவா ஸ்ரீஸ்ட் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூம்மா. பியூட்டி அகாடமி திண்டுக்கல் வருவீங்களா மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷுவராக வருவோம்மா. நீங்கள் உங்களுக்கு ஆனால் என்ன கிளாஸ் வேணும்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் அனுப்புங்க, அவங்க நோட் பண்ணிக்குவாங்க அட்மின். என்ன கிளாஸ் வேணும்னு சொல்லுங்கள், திண்டுக்கல்ல எடுத்து கொடுத்துடலாம். திருச்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அவங்க இன்ஸ்டியூட்டில் கூடுறாங்க, நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு தான் இருக்கோம். நிறைய போஸ்ட் பண்ண டைமில் பெங்களூர்லேயுமே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. 3 months ஒன்ஸ் வந்து அப்டேட் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன் பெங்களூரில். பெங்களூரில் வந்து கர்நாடகா சைடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பார்லரில் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க. சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட வாங்குறாங்க. கிளாஸுமே அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைனில். ஆல்வேஸ் யுவர் ஃபேன் மேம். சூப்பர் மேம், வெரி யூஸ்ஃபுல் லைவ் மேம். உங்கள் ஃபீட்பேக்லாம் ஆக்சுவலாக நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்ண வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் கொச்சிக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா அடுத்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அடுத்த கிளாஸ் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு அடுத்த ஸ்டூடெண்ட்டை காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிச்சு, எதை இனி வந்து புதுசாக அப்டேட் பண்ணலாம், இல்லை உங்கள் ட்ரிக்ஸ் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அவங்கவுங்க செப்பரேட்டாக ஃபீட்பேக் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேடா, லைவ் முடிச்சிடலாமா? பாய் பாய். டக்குன்னு எல்லாரும் பாய் சொல்லுங்க. இங்கே எல்லாரும் பாய் சொல்கிறாங்க, டயர்டாயிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. ஹேர் சீரமும் அவைலபிளாக இருக்கா ஆர்கானிக்லான்னு கேட்குறேன். இல்லை, நம்மளோட ஹேர் சீரம் தனியாக தேவையில்லை. நம்ம ஹேர் ஸ்டைலிங் ஜெல்லை அவங்க அப்ளை பண்ணி சீவினாலே முடி வணங்கிடும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், காற்றுக்கு வண்டி ஓட்டினா கூட பறக்காது, முடி நீட்டாக இருக்கும், ஃப்ரிட்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் கட்டுக்கு முன்னாலே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். போதுமா? க்ளோஸ் பண்ணிடுவோம், கடையை சத்திலான்றீங்களா? பாய் மேம். பாய் மேம். ஓகே, அப்படியே எங்கிட்டு வாங்க. என்னோட டீம் எல்லாருக்கும் முதல் தேங்க் பண்ணிக்கோங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த லைவ் நான் பண்ண முடியாது. சரியா? என் கூட இருந்து கைட் பண்ணி காலையிலேருந்து எங்களுக்கு ஷெட்யூல் இருக்குது, அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. அது போக இந்த லைவுக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க இல்லாமல் இந்த லைவ் என்னால் நடத்தவே முடியாது. தேங்க்யூ செல்ல குட்டீஸ் எல்லாருக்கும். ஓகே, பாய் டியர்ஸ். பாய் 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 பாய்.